வணக்கம். என்கிட்ட ஒருத்தங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட அவர் லூஸா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவர் பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பாவம் அவருக்கு தெரியாது. கேட்டதுக்கே அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம். கண்ணில் மாட்டினா பிடிச்சி கொடுத்துட்றேன். எனக்கு ஆட்சி மாறினா போதும். இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் என்ன கேட்குறீங்க, ஜரீனான்னு பேர் வச்சுருக்கீங்க, உருது பேசுகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, கூட தமிழச்சின்னு பேர் வச்சுருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு பாஷா படத்தில் வர மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்லணும்? எனக்கும் உயிர், ரத்தம் இதெல்லாம் இருக்குது. எனக்கும் அடிபட்டால் வலிக்கும். அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி நான் யார், என்ன ஜாதி, என்ன மதம் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜாதி மதத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்படி தான் வாழுவேன், இப்படி தான் இறந்து போவேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எங்கேயோ போகிறோம், அப்போ அடிபட்டு இறந்துடுறோம். அது அந்த குடும்பத்துக்கு போய் சேரக்கூட மாட்டேங்குது. அவங்க அதை எரிப்பாங்களா பொரிப்பாங்களா எனக்கு தெரியல. அப்போது 4 பேர் கொண்டு போய் போடுவாங்கல்ல, அது மட்டும்தான் தெரியும். அப்போது இவங்க தான் அவங்க தான்னுலாம் கிடையாது. இதில் தான் பிறக்கணும், அதில் தான் பிறக்கணும், இப்படி தான் சாகணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள். யார் மனசும் நோகாத மாதிரி பேசுங்க. அப்புறம் நாய் வளர்க்குறீங்க, முஸ்லீமாக இருந்து நாய் வளர்க்குறீங்கன்னு சொல்லாதீங்க. யார் சொன்னா நான் முஸ்லீம்னு? எல்லா மதத்துலேயும் நான் இருப்பேன், எல்லா ஜாதியிலையும் நான் இருப்பேன். நம்மளே இந்த உலகத்தில் வாழ தகுதியாக இருக்கும்போது நாய் வாழக்கூடாதா? எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது. நீங்கள் என்ன ஆட்கள்? என்ன சொல்கிறது? நான் என்ன புதுசாக சொல்லணுமா? எவ்வளவோ பேர் சொல்லி பார்த்துட்டாங்க. திருந்தாதவங்களா இனிமேல் நான் சொல்லி திருந்த போகிறீங்க? சரி, அது வேண்டாம். வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது. தயவுசெய்து கொஞ்சமாக தண்ணி வைங்க. நான் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். வெளியில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வைங்க, மாடியில் தண்ணி வைங்க, மாட்டுக்கு தண்ணி வைங்க. புண்ணியம் இதில் தான் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கோயிலுக்கு போய் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நிறைய காசு செலவு பண்ணுறது நான் செய்கிறதில்ல. அடுத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு, என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்குறத விட்டுட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணுங்கள், அது போதும். தண்ணி கண்டிப்பாக வைங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. நான் எங்கள் வீட்டை சுற்றி தண்ணி, சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் தண்ணி வைங்க.